சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக செல்ஃப் கிளீனிங் வாட்டர் டேங்கு நம்ம ஆலின் பைப்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக இப்போ வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்க டேங்கோட அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த டேங்கில் அப்படி கிடையாதுங்க. இதோட அடிப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புனல் ஷேப்பில் கீழே இருக்கிற மாதிரி இருக்குங்க. தண்ணி டெலிவரி ஆகிற அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிசி பைப்பை சென்டரில் கொண்டு வந்து அதை டேங்கோட அடிப்பக்கத்தில் கொண்டு வந்து 4 பக்கம் தண்ணி டெலிவரி ஆகிற மாதிரி தண்ணியோட டேரக்ஷன் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதனால் தண்ணி சுழண்டு சென்டர் பகுதியில் ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு கேட் வால் இருக்குங்க. மேலே இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி கீழே ஒரு கேட் வால் நீங்கள் கொடுத்துட்டோங்களா, அந்த கேட் வால் திறந்து விட்டிங்கன்னா இருக்கிற அழுக்கு தண்ணியில் வெளியில் போயிருங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குங்க. ஆனால் இதில் 5 லேயர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸில் எந்த குறையும் வராதுங்க. இதோட பாட்டம் புனல் மாதிரி இருக்கிறனால கம்பல்சரி ஸ்டாண்டு வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் இவங்க ஸ்டாண்டும் கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டாண்டோட வெயிட்டு கிட்டத்தட்ட 40 கிலோ வருங்க. இந்த செட்டில் என்ன வரும்னா ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க, 1000 லிட்டர் டேங்க் ஒன்று கொடுத்துருவாங்க, ஒரு ஏணி ஒன்று கொடுத்துருவாங்க. இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வருங்க.